கிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் துதித்து பாடி ஆராதித்து நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக்கட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவரே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாக இருப்பதால் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அப்படித்தானே? அவர் நமக்கு தந்துள்ள ஆசீர்வாதங்களிலேயே சிறந்தது எதுவென்றால், இந்த பூமியிலே நமக்கு தேவையான எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் இந்த பூமியிலிருந்து நாம் பிரிகிற நாட்களிலே அவரோடு சேர்ந்து வாழும்படியாக அவர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு தான் ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எந்த ஒரு மனுஷனாலும் நமக்கு கொடுக்க முடியாது. நமக்கு உதவி செய்ய அநேகருக்கு மனதுண்டு. அப்படி மனதுள்ளவர்களுக்கு அதற்குண்டான காரியங்கள் உடனும் இல்லாமல் போய்விடும். ஆனால் நமது கர்த்தரிடத்தில் இல்லாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உதவி செய்ய நினைத்து விட்டார், ஆனால் அதை எப்படியும் நமக்கு நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். இப்படியா நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போம்மா. கர்த்தர் நாம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் இந்தியன் வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்த வேளையிலே இங்கிருந்து 64 ஒரு பஸ் வரும். அந்த பஸ் பிடித்து தான் நான் வேலைக்கு போவேன். அப்படி ரட்சிப்புக்குள்ளே ஆரம்பத்தில் வந்த வேளையிலே ஊழியத்தின் பாதையிலே போவதற்கு முன்பாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆண்டவரை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு ஊழியத்துக்கு வருகிற விடையிலே ஒரு நல்ல துணை வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி கேட்டுக்கொண்டு வரும் விடையிலே ஒரு நாள் நான் பஸ்ஸில் ஏறும்போது ஆண்டவர் ஒரு தம்பியை எனக்கு காண்பித்தார். அந்த தம்பியை பார்த்து அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்த போது அவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே சற்று பற்று உள்ளவராக இருந்ததினாலே நான் போகிற
சபைக்கு அவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தேன். அப்படி போய் கொண்டிருந்த ஒரு வேளையிலே ஒரு நாள் எனக்கு தெரியாமல் அவர் கடற்கரையிலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தார். அந்த நாளிலே நானும் அந்த கூட்டத்திற்கு போயிருந்த வேளையிலே அங்கே அந்த கூட்டம் முடிந்து ஜெபித்த போது ஒரு பெரிய கூச்சல். என்னவென்று பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த இந்த தம்பி தரையிலே விழுந்து புரண்டு கொண்டிருந்தார். அவர் பெயர் சொல்ல நான் விரும்பவில்லை. அப்பொழுது அவரை பார்த்தபோது அவர் ஏதாவது பிசாசுடைய போராட்டங்களில் இருக்கிறதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. உடனே அவரை நான் அப்படியே தூக்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டேன். மறுநாள் காலையில் எங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து அந்த தம்பி வந்து நின்று கொண்டிருந்தார். என்னன்னு கேட்கும்போது எனக்குள்ளே ஏதோ நிறைய பேச சத்தம் கேட்குது. பிரதர் தயவுசெய்து எனக்காக செய்திகள் என்று அந்த தம்பி கேட்டுக்கொண்டார். அப்படி அந்த தம்பி கூட்டி வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஜெபித்த போது 1, 2, 3, 4 பரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 6 சத்தருடைய போராட்டங்கள் இது மகனை விட்டு வெளிப்பட்டது. 7வதாக ஏதோ ஒரு போராட்டம் என்று அவனுக்குள்ளேயே இருந்து வெளிப்படாமல் அதாவது விடுதலையாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டுதான். எனக்கும் ஒன்றும் அவ்வளவா ஒன்றும் தெரியாது. அபிஷேக் பெற்ற ஆரம்ப நாட்கள் என்ன செய்வது என்று புரியாமல் முடித்து கொண்டு அந்த தம்பியை பக்கத்தில் இருக்கிறது ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த சர்ச்சை கூட்டின்னு போனப்போ அந்த பாஸ்டர் அந்த தம்பிக்காக ஜெபிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு பேச அந்த தம்பியை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் போய் கொண்டிருந்த மந்தவெளியிலிருந்து என்னுடைய சபைக்கு அந்த தம்பியை கூட்டிக் கொண்டு நான் போனேன். போன உடனே என்னுடைய பாஸ்டர் சொன்னார், டேய் பம்பு 6 பிசாசு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணி விடுதலெல்லாம் கிடச்சிருக்குது. இந்த 7வது ஒன்று தானே போகாது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, நீ ஓட்டுருந்து உங்கள் வீட்டில் வச்சு பிசாசுகளை விரட்டிக்கிட்டு இருந்த. இப்போ நான் இங்கே ஆலயத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா கத்திரிமைக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். இப்போ ஒரு நல்ல ஊழியக்காரனை தம்பியாக வருவான் இவன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ அந்த வெளிப்பாடு புரியுது. அப்படிங்கிற பாஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு அவங்க வந்து பார்த்தாங்கன்னா தான் அவனை வந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்களோட சபையினுடைய அட்ரஸை கொடுத்து அந்த இடத்துக்கு வர சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். அப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்திலே அந்த சத்துருடைய போராட்டத்தை அந்த மாதிரி கத்தர் பூர்ணமான விடுதலையை தந்து உடனே தண்ணீர் நிரப்பி அந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அந்த சகோதரன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள் பிரியமார்களே, நம்ம என்னதான் காரியத்தை நாம் செய்தாலும் கூட ரட்சிப்பு என்னமோ அது கர்த்தருடைய காரியம்தான். நாம் விதைத்தாலும் நாம் நட்டாலும் நாம் தண்ணீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கிருபையான விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த விடையில கூட கப்பா இந்த அருமையான மகனுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் உமக்கு நன்றி. ரட்சிப்பு உங்களுடையது என்பதை நீர் தெளிவாக காண்பிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் சுத்தமான மக்களை எல்லாம் ரட்சிப்புடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றிக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.